ராஜ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் யோகா அருண்குமார். தினந்தோறும் நம்ம ஆசனாசன் முத்ராஸ் பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட வயிற்று பகுதியில் இருக்கிற ஒரு அற்புதமான சக்கரம், மணிப்பூரா சக்கரம். இந்த மணிப்பூரக சக்கரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, அதனால் கிடைக்கிற பலன்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸுமே பார்க்கலாம். இந்த மணிப்பூரக சக்கரம் நம்மளோட வயிற்று பகுதியில் தொப்புளுக்கு பின்னாடி இருக்குது. இந்த மணிப்பூரக சக்கரம் தான் நாம் நம்மளோட அம்மாவோட வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது நமக்கு உணவளித்த சக்கரம். இந்த தொப்புள் கொடி மூலமாக தான் நாம் உணவு எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இந்த மணிப்பூரக சக்கரம் சரியான முறையில் இயங்கினது அப்படின்னா நாம் ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடெண்ட்டாக ஃபீல் பண்ணுவோம். இந்த மணிப்பூரக சக்கரம் நம்மளோட பவரை தீர்மானிக்கும், நம்மளோட ஆட்டிடியூடை தீர்மானிக்கும். இது நம்மளை எப்படி வெளியே நம்ம காமிச்சுக்கிறோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தீர்மானிக்கிறது இந்த மணிப்பூரக சக்கரம் தான். ஒரு ப்ராப்பரான லீடர்ஷிப், தலைமைத்துவம் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு இந்த மணிப்பூரக சக்கரம் நல்ல முறையில் இயங்க வேண்டியது ரொம்பவே முக்கியம். மணிப்பூரக சக்கரத்தை எப்படி நாம் ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு அற்புதமான ஆசனம் இருக்குது. இந்த மணிப்பூர சக்கரத்தில் தியானம் பண்ணும் பொழுது இதை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நாம் சொல்ல வேண்டிய மந்திரம் என்ன அப்படின்னா RAM, ரம் அப்படிங்கிற மந்திரம். இந்த ரம் அப்படிங்கிற மந்திரத்தை கொஞ்சம் அதிர்வோடையே நாம் சொல்லும் பொழுது, ஏன்னா மணிப்பூரக சக்கரமே ரொம்ப அதிர்வுகள், நாம் எப்படி நம்மளை வெளிக்காட்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணக்கூடிய ஒரு சக்கரம் தான். அதனால் இந்த ரம் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம தியான பயிற்சியில் உட்காந்துருக்கோம் அப்படின்னா நம்ம தொப்புள் மேலே எல்லா கவனத்தையுமே வச்சுட்டு ரம் 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 அப்படின்னு ரொம்ப கான்சன்ட்ரேட்டாக நாம் சொல்லும் பொழுது மணிப்பூரக சக்கரம் நல்ல விதத்தில் ஆக்டிவேட் ஆகும். இந்த மணிப்பூர சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுல ஒரு ஆசனம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இடத்த பிடிக்குது. அந்த ஆசனம் என்ன அப்படின்னா தனுராசனம். அதை எப்படி பயிற்சி செய்கிறது அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்த்துடலாம். இந்த ஆசனத்தை பயிற்சி செய்கிறதுக்கு முதல்ல குப்புறப்படுத்திட்டு 2 கால்களையுமே மெதுவாக மடித்து கைகளை பின்பக்கத்தில் எடுத்து 2 குதிங்கால்களையும் இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அதற்கப்புறமா ஒரு தடவை சுவாசம் நல்லா டீப்பாக பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணதுக்கப்புறமா மெதுவாக கால்களை மேலே உயர்த்தணும். அப்புறமா அப்பர் பாடியையும் மெதுவாக மேலே உயர்த்தணும். உங்கள் வயிறு மட்டும் கீழே பதிகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதுதான் தனுராசனம். இந்த ஆசனத்தில் ஒரு 10 வினாடிகள் அப்படியே ஹோல்ட் பண்ணணும். இந்த ஆசனத்தை ஒரு 3 செட்ஸ் வரைக்கும் பயிற்சி செய்யலாம். 3 முறை மறுபடியும் செய்கிறது மூலமாக நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். மணிப்பூரக சக்கரத்தை ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு நாம் தியானம் பயிற்சி செய்யும் பொழுது எல்லோ கலரை திங்க் பண்ணிவிட்டு அந்த மணிப்பூரக சக்கரத்தில் கவனத்தை வச்சுட்டு நாம் அதற்குரிய மந்திரமான ரம் அப்படிங்கிற மந்திரத்தையும் ஒரு 21 டைம்ஸ் வரைக்கும் சொல்லலாம். ஒரு 21 நாட்கள் வரைக்கும் தொடர்ந்து நீங்கள் பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னாலே மிக நல்ல பலன்களை உங்களால் பெற முடியும். இன்றைக்கி நாம் மணிப்பூர சக்கரத்தை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதற்கு பின்னாடி இருக்கிற பிற தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிற எல்லா விதமான டீட்டெயில்ஸையும் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கு 4வது சக்கரம், அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதனோட தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.